தமிழில் சில இம்பார்ட்டன்ட் 1 மார்க்லாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம் வந்து ரொம்பவே நெருங்கிட்டுருக்கு. அதனால் வந்து யார் யார் அதாவது இந்த நூலாசிரியர்கள் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் என்ன முக்கியமான 1 மார்க்லாம் வந்து இருக்குன்னு வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து திராவிடத்தின் தாய் ஆரியத்தின் மூலம் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவனைய பாவனார். தேவனைய பாவனார் தான் வந்து தமிழை வந்து திராவிடத்தோட தாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து அகத்தியலிங்கம் அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்திய மொழிகளை 3 வகைகளாக பிரித்தவர் யார் அப்படின்னா வந்து வரதராஜன். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து திருஞான சம்பந்தரை திராவிட சிசு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திருஞான சம்பந்தர் யார் வந்து திராவிட சிசு அப்படின்னு வந்து கூப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து சங்கராச்சாரியார். அவர் தான் வந்து திராவிட சிசு அப்படின்னு வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட்டு வந்து திராவிடம் என்னும் சொல்லை தமிழ் என தெரிந்து கூறியவர் யார் அப்படின்னா வந்து கார்டுவெல். நெக்ஸ்ட் 1 மார்க் என்னென்னா எல்லா பொருளும் இதன்பால் இது என்ற திருக்குறளை சிறப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து மதுரை நாகனார். நெக்ஸ்ட் வந்து களவழி 40 என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பொய்கையார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெஞ்சையாலும் சிலப்பதிகாரம் ஒன்றும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று பாடியவர் வந்து கவிமணி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து கோவலனின் முற்பிறவி பெயர், அதாவது கோவலனோட முற்பிறவி இதில் வந்து கேட்குறதுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. கோவலனோட முற்பிறவி அவரோட கதை அந்த ஒய்ஃபு இதை பற்றிலாம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து அது அவரோட முற்பிறவி என்னன்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அவரோட முற்பிறவி பெயர் வந்து பரதனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தோலாமொழி தேவரின் இயற்பெயர் இது என்ன அப்படின்னா வந்து ஸ்ரீவர்த்த தேவர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிறுபான்நாட்டுப்படையின் பாட்டுடை தலைவர் நல்லியக்கோடன் தான் வந்து சிறுபான்நாட்டுப்படையில் இது வந்து புக்கில் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி என்ற அரசன் யார் அப்படின்னா வந்து நின்றசேர் நெடுமாற நாயனார். அவர் தான் வந்து நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற அரசன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மளை எஞ்சோம் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து அப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விதையாக நற்றமிழை வித்தி என்னுள்ளத்தை நீ விளைத்தாய் என்று பாடியவர் யார் அப்படின்னா வந்து திருமலிசை ஆழ்வார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் கோழியையும் பாடி கோழி குஞ்சையும் பாடுவேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பொய்யாமொழி புலவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மறைமலை அடிகளாரோட இயற்பெயர், இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுவாமி வேதாச்சலம். இதை வந்து மறைமலை அடிகளாரோட இயற்பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிவஞானம் முனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா வந்து முக்காலலிங்கம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சுலோச்சனா சதி என்னும் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து புஷ்பவல்லி என்னும் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சம்பந்த முதலியார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நற்றகை விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை. குலைபாகாவலி என்னும் நாடகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து குருமுனி என்று அழைக்கப்படுபவர், குருமுனி அப்படின்னா வந்து அகத்தியர். அடுத்தது திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம், இது வந்து நம்மளுக்கு தெரியும் கால்டுவெல். தொல்காப்பியம் முழுமைக்கும் முறை எழுதியவர், இதுவும் வந்து இளம்பூரணர். அகப்பொருள் விளக்கும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து நற்கவிராச நம்பி. அகப்பொருள் விளக்கும் நூலை இயற்றியவர் வந்து நாற்கவிராச நம்பி. நெக்ஸ்ட் வந்து புறப்பொருள் வெண்பாமலை ஆசிரியர் வந்து ஐயனாரிநாதனார். சரிங்களா. நன்னூலுக்கு முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து மயிலைநாதர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நெய்தற்களி பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா வந்து நல்லந்துவானார். நெக்ஸ்ட் வந்து புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்து பாடலை யார் பாடியிருக்கார் அப்படின்னா வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். லாஸ்ட் ஒன்று வந்து சிறுபான்நாட்டுப்படையின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வந்து நத்தத்தனார். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம போட்டிருக்கோம், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க பாதிக்கு வந்து ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கேன், வேணா வந்து செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.